காஞ்சி போகலாம். Semi-final number 2 between the team Varda Memorial versus Raghu CC. Varda Kaga on side Suresh. First ball height ஏத்தி விட்டுருக்காரு. Distance போகல. And கையில wicket number 1 லாஸ் பண்றாங்க டீம் Varda CC. நம்பர் 3 பொசிஷன்ல நியூமன் சரணா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ராஜேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ ஃபுல் டாஸ் பால் லெஃப்ட் சைடில் ஹிட் அண்ட் பவுண்டரி ஹிட் ஆன் பார்க்கும்போது போயிருக்கு. பவுண்டரி நம்பர் 1 செமியில் வந்திருக்கு. போண்டா அவர் பேட்டில் இருந்து போண்டா ஹிட் வந்து சுவிட்ச் ஹிட் அண்ட் லெக் பாய்ஸில் ஒரு குயிக் சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். அண்ட் சரி இப்போதே வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஆல்ரெடி ஒரு 2 வைட் விட தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. லெக்கில் ஒரு பெரிய ஸ்விங் அண்ட் டாட் பால் சுவிட்ச் ஹிட். நிக்கான் பால் பின்னாடி ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ராஜேஷ் கிட்ட இருந்து நீங்க சொல்லி வந்திருக்கு. சவுண்டா பெரிய ஷவுட் அண்ட் இந்த டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண வீரா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நிக்கான் பால் பின்னாடி குயிக்காக போகுது. ஒரு சிங்கிள் மட்டுமே. போன ஓவர் லாஸ்ட் பால் வந்து போட்டு விக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதனால பர்னி நிவானா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லேக் கடையர் அண்ட் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. டபுள் கால் இருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. நான் போய் ஷார்ட் முயற்சி ஆஃப் கடையர் வந்தது. பால் சிங்கிள் அண்ட் டபுள் குயிக்காக ஓடி இருக்காங்க இந்த பேர். திரும்பி நான் போய் ஷார்ட் ஆன முயற்சி இல்லை. கடையார் விளையாண்டுருது. பால் டாட் பால். மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண ராஜேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக டிஃபென்ஸ் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு டபுள் கண்டிப்பாக கிடச்சிரும். ஒரு டபுள் கிடச்சிருக்கு இந்த பேருக்கு. டபுள் டாஸ் திரும்பி லெஃப்ட் சைடில் கனெக்ஷன். இந்த ஆடி ட்ரிபிள் கால். சென்சிபிளாக ஒரு டபுள் கிடச்சிருக்கு இந்த பேருக்கு. திரும்பி அதே மாதிரி பின்னாடி தாங்க அதே கேப்பை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ கரெக்டான கேப்பில் பிக் பண்ணியிருக்காரு பார்னி அண்ட் பவுண்டரி ஹிட் பாரு வந்திருக்கு. ஸ்விட்ச் ஹிட் அண்ட் பால் விளையாண்டுருக்குது. டாட் பால். தாண்டி விட்டு ஆடி இருக்காரு சேம் கேப்பில். ஸோ ஃபீல்டரே தாண்டி போயிருக்கு. ஹியூஜ் நம்பர் 1 ஃபார் பரணி கிடச்சிருக்கு. நாலாவது ஓவர் கண்டினியூ பண்ண வீரா வந்திருக்காரு. மற்றும் பேட்டிங் பவர் பிளே ஓவர் இதில் கட்டரோட ஆரம்பிச்சிருக்காரு. டாட் பால். ஸ்விட்ச் ஹிட் அண்ட் லே ஆஃப் கட்டர். ஸோ கீழே நல்லா ஒரு ரேஸ் கேட்ச். அங்கே விஜய் கிட்ட வந்து விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் Varda CCங்க. நம்பர் 5ல நியூமன் டைகர் ஷா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸோ ஷபிள் பண்ணி கரெக்டாக நல்லா ஸ்டாப் ஆங்க ஆச்சுக்கிட்ட இருந்து ரன் அவுட் ஆன் பார்க்கும்போது விக்கெட் சிக்னல் தூக்கியிருக்காங்க. விக்கெட். நெக்ஸ்ட் பால் லெக் சைடில் ஒரு ஹிட் அண்ட் ஒரு சிங்கிள். பாலர் ரெண்டுக்கு ஒரு குயிக் த்ரோ. அங்கே ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் சைட் டு சைட் ஹிட். அது மிக தாண்டி இருக்கு. ஸோ பவுண்டரி ஹிட் பை பார்னி. பவர் பிளேயில் வந்திருக்கு. பேட்டிங் பவர் பிளேயோட லாஸ்ட் பால் திரும்பி கேப்பில் ஷார்ட் அண்டு ஓடு என்ற கால் அதுமையாக வந்தது.
சேம் பவுண்டரி கிடச்சிருக்கு. ஸோ இந்த பவுண்டரியோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பவர் பிளேயர் ரெண்டு டீம்ஸுமே. ஸோ 5வது ஓவருங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் ஆன் சைடில் முகிலன் இருந்தார் நம்பர் 6 உள்ள அந்த பேட்ஸ்மேன். ஒரு டபுள் மட்டுமே விக்கெட் சிக்னல் தூக்கியிருக்காங்க. 1+ விக்கெட் கிடச்சிருக்கு. நம்பர் 7 நியூமன் ரியாஸ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங் அண்ட் மிஸ். சொல்லி அந்த பால் டாட் பால். திரும்பி ஒரு ஸ்விங் ரியாஸ் கிட்ட இருந்து அண்ட் லாங் ஆன் கையிலேயே போயிருக்கு. விக்கெட் நம்பர் 6 லாஸ் பண்ணுறாங்க டீம் இந்த இடத்துல. நம்பர் 8 பொசிஷனில் நியூமன் தினேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டான முயற்சி ஆஃப்ல. ஒரு டபுள் கால், ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. பால் செஞ்சுலாம் தள்ளி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள் அண்ட் மிஸ்ஃபீல்டு. அதுக்குள்ளே இப்போ டபுள் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 5வது ஓவரோட லாஸ்ட் பால் செஞ்சுக்கிட்டு இருந்து ஷாட் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் மான்ஸ்டர் 1 பை பரணி. இதோட 5வது ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஓவர் கண்டிப்பாக ஆட்சி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் முயற்சி அண்ட் முன்னாடி அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் அண்ட் ஒரு 1+ விக்கெட்டா இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமே. நகர்ந்து போய் ஆஃப் கிடையாதுங்க. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. டாட் பால் மட்டுமே அடிச்சிருக்காங்க. த்ரோ அண்ட் ஓடுவாங்களா இல்லை ஒரு டாட் பால் மட்டுமே. பால் பெரிய ஸ்விங் லெக்ல அண்ட் ஒரு சிங்கிளா. அங்கே 1+ விக்கெட்டே கரெக்டாக கிடச்சிருக்கு. 1+ விக்கெட் டேரெக்டாக விக்கெட்டே கிடச்சிருக்கு. செஞ்சுரிலாம் ப்ளே பண்ணியிருக்காரு தினேஷ். ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல ஷாட்டு வாங்கிட்டு. ஸோ டபுள் கால் இருக்கு. டபுள் அண்டு உள்ளே நிற்கிறாங்க. ஸோ வருவாங்களான்னு பார்க்கும்போது இல்லை 2 ரன்ஸ் மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் பால் ஆச்சிக்கிட்டே இருந்து பார்ப்போம். திரும்பி அதே மாதிரி நகர்ந்துருக்காரு. உள்ள ஸ்லிப் கிட்ட அங்கே ரன் அவுட்டா. ஸோ நாட் அவுட் சிக்னல் கிடச்சிருக்கு. இந்த சிங்கிளோட ஓவராக கம்ப்ளீட் ஆகுது. ஆன் ஸ்ட்ரைக்கில் டீம் ரகுமாவுக்காக நரேஷ் இருக்கார். மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து உதயா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் ஆன்சர். ஆனால் கனெக்ஷன் இல்லை. ஆனால் கேப்பில் நல்ல கனெக்ஷன் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ லாங்கில் இருக்க ஃபீல்டர் தான் வந்து எடுத்துருக்காங்க. ஒரு டபுள் மட்டுமே கிடச்சிருக்கு. திரும்பி ஒரு சுவிட்ச் இந்த மாதிரி காலில் குயிக்கராக அடிச்சிருக்கு. லெக் பாய்ஸில் ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ஆன் ஸ்ட்ரைக்கு ஆட்சி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் ஒரு பெரிய ஹிட்டுக்கான முயற்சி. அங்கே அடிக்கணும். ராங் த்ரோ. ஒரு சிங்கிள் மட்டுமே குயிக்காக எடுத்துருக்காங்க. இந்த பேர் நெக்ஸ்ட் பால் ஷார்ட்டான முயற்சி. திரும்பி இங்கே தான் இருக்குது. ஒரு குயிக் சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். சுவிட்ச் இந்த ஆட்டி ஆச்சிக்கிட்டே இருந்து அண்ட் கேப்பில் ரீச்சர்ஸ் பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் திரும்பி ஒரு சுவிட்ச் அண்ட் ஹைட்டு தான் இருக்கு கீழே. கேப்பு ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண முகிலன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் நல்ல ஒரு பால் போட்டிருக்காங்க. சைடு தான் ஃபுல் ஃபீல்டர். ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பாலுங்க. ஸோ நடந்ததுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக லெக்கில் போட்டிருக்காங்க. சிங்கிள் அண்ட் மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காரு. ஒரு டபுள் போலர் 2 ஓவர் போல த்ரோ ஒரு டபுள் எடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பால் திரும்பி ஒரு சுவிட்ச் நரேஷ் கிட்ட இருந்து சரியான கனெக்ஷன் இல்லை. ஒரு சிங்கிள் அண்ட் ஓவர் த்ரோவா இல்லை சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் பால் ஒரு லெக்கெட் டாட் போட்டிருந்தாரு. எடுக்க முடியல. இல்லாட்டி ஒரு நல்ல பால் வாங்க ஃபீல்டர் இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. லெக் கட்டர் அண்ட் ஸ்ட்ரைட்டில் ஹிட். அங்கே கேட்சுக்கு வரல ஃபீல்டர். ஸோ நல்ல ஒரு ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டுமே. 3வது ஓவர் கண்டினியூ பண்ண உதயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் ஹிட் அண்ட் கேட்ச் இஸ் த கால். கையில் விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் ரகு சிசி. இங்கே நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் விக்கி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் மே ஸ்டம்பிங் அப்பீல் அண்ட் டாட் பால் சிக்னல். ஷஃபல் அண்ட் மேலேயே பட்டிருக்கு. குயிக்காக ஓடி இருக்காங்க. லெக் பாய்ஸில் ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் அண்ட் ஃபுல் டாஸ். கரெக்டான கனெக்ஷன் ஆச்சுக்கிட்டு வந்து பேக் மேக்ஸிமம் பேக்.
ஸோ ஃப்ரீ ஹிட் பாலு பார்ப்போம். குயிக்கர் அண்ட் சைடில் நின்று தூக்கி விட்டுருக்காரு. கிளியர் ஆகிடுச்சுக்கான்னு பார்க்கும்போது பவுண்டரியா மேக்ஸிமமா. ஐயோ ஜுவான் சுவிட்ச் நல்லா கனெக்ஷன். நாங்கள் ஃபீல்டர் இருக்காங்க. சைடு த ஃபீல்டர் அண்ட் ஒரு டபுளோ டேரக்ட் ஹிட் பாட்டில் அதுக்குள்ள இந்த பேர் ஒரு ட்ரிபிளுக்கு எய்ம் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. திரும்பி ஒரு சுவிட்ச் ஆடி விக்கி கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமேங்க. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண முகிலன் வந்திருக்காரு. மற்றும் இது ஒரு பேட்டிங் மேண்டேட்ரி பவர் பிளே உள்ள ஷாட் அனுமாரிச்சு போல் விக்கெட். விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணியிருக்காங்க டீம் ரகு சிசிங்க. நியூமேன் நம்பர் 4ல் விஜய் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஷாட் அனுமாரிச்சு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் மிஸ் ஃபீல்ட். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் லெக் சைடில் ஆச்சுக்கிட்டே இருந்து அண்ட் கீழே வர்னி கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காரு. அண்ட் பால் பவுண்டரியும் போகலை. ஒரு டபுள் மட்டுமே. காட்டன் பால் முகிலன் கிட்ட இருந்து விக்கெட். ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆச்சு எடுத்து கொடுக்குறாரு முகிலன். நம்பர் 5 பொசிஷனில் நியூமேன் வீரா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லெக் கட்டர் அண்ட் பேங்க் டார்கெட் விக்கெட். பேட்டிங் பவர் பிளேயோட லாஸ்ட் பால் மற்றும் முகிலனோட ஹாட்ரிக் பால். நல்ல பால் லெக்ல போட்டு போயிருக்குங்க. ஹாட்ரிக் பாலுக்கான எல்லா பாலுமே அந்த குவாலிட்டியில் இருந்து இந்த லெக் பை சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5வது ஓவர் கண்டினியூ பண்ண ரியாஸ் வந்திருக்காரு. 12 பாலுக்கு 16 வேணும். ஃபர்ஸ்ட் பால் சென்டிஃபில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் குயிக்கா ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். நெக்ஸ்ட் பால் ஆஃப் கட்டுறாங்க முயற்சி. நாங்கள் ஃபீல்டர் கேட்சுக்கு வரல. ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நிக்கான் பால் உள்ள ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் பேங்க் டார்கெட் விக்கெட். விக்கெட் நம்பர் 5 லாஸ் பண்ணுறாங்க டீம் ரகு சிசிங்க. நம்பர் 7ல் நியூமேன் ராஜேஷ் வந்திருக்காரு. அவருக்கான பால் சுவிட்ச் அண்ட் நாங்கள் ஃபீல்டர் இருக்காரு டீப்பில். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் அண்ட் நாங்கள் ரீஜனில் ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. 5 பாலுக்கு வெற்றி பெறணும். தேவை 11. சுரேஷ் கண்டினியூ பண்ணுறாரு. ஃபுல் டாஸ் அண்ட் கீழே ஃபீல்டர் கையில் விக்கெட். ஸோ ப்ரெஷர் பில்ட் ஆகுதுங்க டீம் ரகு சிசி மேலே. நம்பர் 8 பொசிஷனில் நியூமேன் ரமேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் 4 பால் சிங்கிள் மே சொல்லி வந்துருக்குது. டாட் பால். 4 பாலுக்கு தேவை 11. இல்லை கிடையாது மேலே பட்டிருக்கு. அண்ட் போலர் அன்னைக்கு த்ரோ பிடிச்சி வச்சிருக்காங்க அண்ட் விக்கெட். 3 பாலுக்கு தேவை 11. ஸோ பார்ப்போம். ஸ்விட்ச் அண்ட் பால் உள்ள வந்திருக்கு. டாட் பால் மட்டுமே. ஸோ 2 பாலுக்கு 11. ஃபுல் டாஸ் பால் அண்ட் தவற விட்டுருக்காங்க. டாட் பால். ஸோ லாஸ்ட் ஒரு ப்ரெஷர் அழகாக போட்டு போயிருக்காரு சுரேஷ். சைடில் ஒரு ஹிட் அண்ட் நாங்கள் சைடு த ஃபீல்ட் இந்த மேடன் ஓவரோட டீம் மருதா சிசி இன்னைக்கு அந்த டீமாக ஃபைனலுக்குள்ளே குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் ரகு சிசி.